அப்படி யாராச்சும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளக்கை ஏத்தாம தூங்குனா மறுநாள் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை தலைவர் தருவாரு. ஏன் இப்படி ஒரு விஷயத்த அவர் செய்ய சொல்றாருன்னு கதை போக போக புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட கடைசியில ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு, அது கிட்ட யாருமே போக கூடாதுன்னு தலைவர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இங்க நடக்கும்போது 2 சின்ன பசங்க ஒரு லைப்ரரியில இந்த ஊரோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சிக்க முயற்சி செய்யும் போது ஒரு புக் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல என்ன போட்டு இருக்குன்னா, இந்த ஊர்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்க்கஸ் ஷோ நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு பிரபலமா இருந்ததுன்னா, பக்கத்துல இருக்க எல்லா ஊரை சேர்ந்த மக்களும் அதை பார்க்க வருவாங்களாம். ஆனா அதுக்கு பிறகு அது மூடிட்டதாவும், அதுக்கான சரியான காரணம் எதுவுமே அந்த புக்ல இல்ல. ஆனா அந்த புக்ல அந்த சர்க்கஸ்க்கும் பாழடைஞ்ச வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால அதை பத்தி தெரிஞ்சிக்க அந்த 2 சின்ன பசங்க அங்க போனாங்க. அவங்க அங்க போனதும் எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்குது. அந்த வீட்டுக்கு மேல